அன்பார்ந்த ஷெஃப் ஜெகதீஷ் கருப்பையா யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது காவேரி ஆறு. தலக்காவேரியில் உருவாகி சுமார் 800 கிலோமீட்டர் வரை பாய்ந்து தன்னுடைய புகழை பரப்பி கொண்டிருக்கிற காவேரி தாயை பற்றி இன்றைக்கி பார்க்குறோம். இந்த தொகுப்புக்குள்ளாக இதை ஸ்கிப் பண்ணாமல் முழு வீடியோவும் பாருங்கள். ஒரு பயனுள்ள தகவல், அதாவது சேவ் காவேரி வாட்டர் அப்படின்னு சொல்லி நான் காவேரியை சேவ் பண்ணணும்னு சொல்லி நம்ம எல்லாருமே போராட்டம் பண்ணோம். இப்பொழுது சேவ் காவேரிங்கிற, அதாவது அந்த காவேரி அந்த தண்ணியை நம்ம சேவ் பண்ணணும். அதற்கான தொகுப்பு தான் இது. பாருங்கள், வறண்ட குளங்களையும் ஏரிகளையும் அரசு தூர்வாரி விட்டது. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, நிறைய பேர் நிறைய இடத்துல குளங்கள் கிடையாது. ஏன்னா ஆக்கிரமிப்புகள் நிறையா ஏரிகளையும் குளங்களையும் ஆக்கிரமிப்பு செய்தார்கள். அதை தடுக்க மறந்து விட்டோம். அட்லீஸ்ட் இப்பொழுது மழை பொழிது தண்ணி வருது, அதை நம்ம சேவ் பண்ணோம். இப்போ பாருங்கள், கடந்த வருஷம் இது கடலில் போய் கலந்த தண்ணீர். இது நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பூம்புகார்லேருந்து, அது பக்கத்துலேருந்து போனது. ஈசிஆரில் எடுத்த இந்த வீடியோ பாருங்கள், எவ்வளோ தண்ணி போய் கடலில் போய் கலக்குதுன்னு பாருங்கள். தலக்காவேரியில் உருவானாலும் அங்கே கர்நாடகத்தில் பார்த்திங்கன்னா 34,000 சதுர கிலோமீட்டருக்கு உள்ள விவசாய நிலங்களுக்கு பயன் கொடுக்கறதுக்காக சுமார் 4 அணைகள் கட்டியிருக்காங்க. என்னென்னு பார்த்திங்கன்னா ஹெரங்கி, கபினி, ஹேமாவதி, கிருஷ்ணசாகர்னு சொல்லிட்டு 4 அணை கட்டியிருக்காங்க. ஆனால் தமிழ்நாட்டில் நம்ம, அதாவது அதாவது கிட்டத்தட்ட என்ன சொல்கிறது, காமராஜர் அவங்க காலத்தில் கட்டப்பட்ட அதாவது பிரிட்டிஷால் கட்டப்பட்ட மேட்டூர் அணையும் கரிகால சோழனால் கட்டப்பட்ட கல்லணையும், இந்த 2 அணை மட்டும்தான் இருக்குது. பாருங்கள், தமிழகத்தில் பார்த்திங்கன்னா 44,000 சதுர கிலோமீட்டர் தூரத்துக்கு விளைநிலங்களில் பயணிக்குது இந்த காவேரி ஆறு. புதுச்சேரியில் பார்த்திங்கன்னா 144 சதுர கிலோமீட்டர் தூரத்துக்கு பயன்பெறுகிறது. இப்படிப்பட்ட இந்த கர்நாடகத்தில் 34,000 சதுர கிலோமீட்டர் தான், இங்கே 10,000 சதுர கிலோமீட்டர் கூடுதலாக இருக்கிறது. இருந்தாலும் நம்மக்கிட்ட 2 அணை மட்டும்தான் நம்ம கட்டியிருக்கோம். அதுவே மிகப்பெரிய ஒரு இது. இருந்தாலும் நான் சொல்லக்கூடியது என்னென்னு பார்த்திங்கன்னா, மழை பொழிகிறது. இன்னும் 5-6 நாட்களுக்கு அப்புறம் வடகிழக்கு பருவ மழை பொழியப் போகிறது. காவிரி ஆற்றிலும் தண்ணி நிறைய பெருக்கெடுத்து வரப்போகிறது. இந்த சமயத்தில் தூர்வாரப்பட்ட குளங்களில் முதலில் குளங்களையும் ஏரிகளையும் நிரப்பிக்கொள்ளுவோம். அதற்கு பிறகு விவசாய நிலத்துக்கு நம்ம பயன்படுத்துவோம். ஆனால் இப்போ எல்லோரும் பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு தண்ணி வந்தோடனே நான் பாய்ச்சிக்கிறேன், நீ பாய்ச்சிக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லோரும் சண்டை போட்டு தண்ணி பாய்ச்சிக்கிறாங்க. பொதுவாக கிடக்கக்கூடிய குளங்களையும் குட்டை ஏரிகளை நிரப்ப மாட்டேங்கிறாங்க. அப்படியே மழை பெஞ்சு வரும்பொழுதும் யாருக்கும் அது இப்போ ஒரு இது கிடையாது. அப்படியே நேராக ஆற்றுலேயே விட்டுருவாங்க, நேராக போய் கடலில் போய் கலந்துருது. அதுதான் கடந்த வருஷம் நடைபெற்றது. நம்ம 2 வருஷம் முன்னாடி அவங்க மேகதாதுவில் அணை கட்ட போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம தடுக்கிறதுக்காக எல்லாருமே போராட்டங்கள் நிறைய பேர் இது பண்ணோம். வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், ட்விட்டர் எல்லாத்துலேயுமே நிறைய நம்ம கருத்துக்களை பதிவிட்டோம். ஆனால் இந்த மாதிரி நேரத்தில் தயவு கூர்ந்து எல்லாருக்கும் சொல்லுங்கள், இந்த பதிவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் கொஞ்ச நாள் முழிச்சுக்குவோம். இதுதான் நமக்கு சரியான டைமு. இந்த காவேரி ரிவரை சேவ் பண்ணுவோம். ஏன்னா காவேரி பாருங்கள், போய் கடலில் போய் கலக்கிறத நீங்களே பாருங்கள். பூம்புகாரில் இது இவ்வளவு கலக்குது வேஸ்ட்டாக. தயவுக்கு இதை சேவ் பண்ணி நம்ம குளங்குட்டைகளை ஏரிகளை நிரப்பிக்குவோம். இப்போ மழை பொழியுது. இந்த மாதிரி அங்கே குடகுலையும் நல்ல மழை பெஞ்சு வருது. தண்ணி ஒகேனக்கல்லில் நிறைய தண்ணி வருதுன்னு நமக்கு பார்த்துருக்கோம். இந்த நேரத்தில் நம்ம குளங்குட்டைகளை ஏரிகளை நிரப்புவோம். அந்த தண்ணிகளை நம்ம விவசாயத்துக்காக பயன்படுத்துவோம். அப்போ தான் நமக்கு வளமாக இது பண்ண முடியும். தயவு கூர்ந்து எல்லோரும் சேவ் காவேரி வாட்டர் இந்த பதிவை எல்லாருக்கும் பகிர வேண்டும் என்பது என்னுடைய அன்பான வேண்டுகோள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஷெஃப் ஜெகதீஷ் கருப்பையா யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னு கேட்டால் யூடியூப் சேனலில் பல பொய்களை போடுகின்ற இடத்துல உண்மையான தகவல்களை மட்டுமே பதிவிட வேண்டும் என்று என்னுடைய ஒரு உயர்ந்த எண்ணத்தோடு பதிவிட்டு கொண்டிருக்கிறேன். இந்த சேனல் மேலும் மேலும் வெற்றி பெற உங்களுடைய ஆதரவை நாடுகிறேன். நன்றி, வணக்கம்.